வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 5 வடிவியல் பயிற்சி 5ல் 2ல் 3 மற்றும் 4 இந்த 2 கணக்குகளையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல 3வது கணக்கு பாருங்க. பின்வரும் படம் ஒவ்வொன்றிலும் ஒய்யின் மதிப்பை காண்க. இங்கே ஒரு 4 படம் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். முதல் இது பாருங்க, 2 இணைக்கோடுகள் இருக்குது, ஒரு குறுக்கு வெட்டி இருக்குது. பாருங்க, இந்த இணைக்கோடுகளுக்கு உள்ள குறுக்கு வெட்டியோட வேற வேற பக்கத்தில் இருக்குது. அப்போ இது என்ன கோணம்னா ஒன்று விட்ட கோணம். இந்த ஒன்று விட்ட கோணம் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். இங்கே ஒய்யோட மதிப்பு என்ன? 28. ரெண்டும் சமம் தான். அப்போ ஒய் ஈக்குவல் டு 28. என்ன காரணம்? ஒன்று விட்ட கோணங்கள் சமம். அப்போ ஒய் ஈக்குவல் டு 28 டிகிரி. அதுக்கடுத்து பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இது ரெண்டும் இணைக்கோடுகள். குறுக்கு வெட்டி இங்கே குறுக்கு வெட்டியில் தான் வேற வேற பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. ஆனால் எங்கே இருக்குது? இணைக்கோடுகளுக்கு வெளியில் இருக்குது. அப்போ ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் சமமாகத்தான் இருக்கும். அப்போ பாருங்கள், இங்கே 58ன்னா கண்டிப்பாக இங்கே எவ்வளோ தான்? 58 தான். அப்போ ஒய்யோட மதிப்பு எவ்வளவு? 58 டிகிரி. என்ன காரணம்? ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் சமம். சரியா? அடுத்தது 3வது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே இணைக்கோடுகள் இருக்குது, இது குறுக்கு வெட்டி. இந்த இணைக்கோடுகளுக்கு உள்ளே குறுக்கு வெட்டியோட வேற வேற பக்கத்தில் இருக்குது. அப்போ ஒன்று விட்ட உட்கோணங்கள். அப்போ இந்த 2 கோணமும் சமம்தான். இங்கே 123, இங்கே எவ்வளோதான்? 123 தான். அப்போ ஒய் ஈக்குவல் டு 123 டிகிரி. அதுக்கு அடுத்தது 4வது பாருங்க, இணைக்கோடு இருக்கா? இதில் குறுக்கு வெட்டி பாருங்க, இணைக்கோடுகளுக்கு வெளியில் இருக்குது. இணைக்கோடுகளுக்கு வெளியில் இந்த குறுக்கு வெட்டியில் வேற வேற பக்கத்தில் இருக்குது. வெளிப்பக்கம் இருக்குது. அப்போ வெளிக்கோணம் வேற வேற பக்கத்தில் இருக்கா? அப்போ ஒன்று விட்ட வெளிக்கோணங்கள் சமம். அப்போது இங்கே 108 டிகிரினா இங்கேயும் 108 தான். அப்போ ஒய்யோட மதிப்பு எவ்வளவு? 108 டிகிரி. சரியா? எதை முடிச்சிட்டோம்? நம்ம 3வது கணக்கு முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது பாருங்க, 4வது பார்க்கலாமா? 4வது இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்காணும் படம் ஒவ்வொன்றிலும் இசட்டின் மதிப்பை காண்க. இந்த படத்தை பாருங்க. இதில் நம்ம இசட்டோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். பாருங்க, இது வந்து இணைக்கோடு. இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல இணைக்கோடு, இந்த சிவப்பு கலர் வந்து குறுக்கு வெட்டி. பாருங்க, இணைக்கோடுகளுக்கு உள்ள இருக்கு, குறுக்கு வெட்டியோட ஒரே பக்கத்தில் இருக்கு. பாருங்க, குறுக்கு வெட்டியோட ஒரே பக்கத்தில் இருக்கு. குறுக்கு வெட்டியின் ஒரே பக்கத்தில் அமையும் உட்கோணங்களின் கூடுதல் எவ்வளவு? 180 டிகிரி. அப்போ இந்த இசட்டையும் 31ஐயும் கூட்டினா எவ்வளோ வரும்? 180 வரும். இசட் ப்ளஸ் 31 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. நமக்கு இசட் தானே வேணும். இசட் ஈக்குவல் டு 180 டிகிரி. இது ப்ளஸ் 31, இங்கே வந்தால் மைனஸ் 31. அப்போ இசட் ஈக்குவல் டு 180லேருந்து 31 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இது கடை வாங்கினோம்னா 10, 10ல் 1 கழிச்சா 9 இல்லையா? இங்கே என்ன இருக்கும்? இங்கே 1 கடை வாங்கினா இங்கே 7 இருக்கும். 7ல் 3 கழிச்சா 4, இந்த 1 அப்படியே வந்துடும். 149 டிகிரி. 180ல் 31 கழிச்சா 149 டிகிரி. முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது 2வது பாருங்க. இந்த இடத்துல இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா? இது வந்து இணைக்கோடு, இது வந்து குறுக்கு வெட்டி. குறுக்கு வெட்டியோட ஒரே பக்கத்தில் இருக்கக்கூடிய உட்கோணங்கள் இங்கே என்ன எழுதும்? அதே தான். குறுக்கு வெட்டியின் ஒரே பக்கத்தில் அமையும் உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போ இசட்டையும் 135ஐயும் கூட்டுறோம். இந்த இடத்துல இசட்டையும் 135ஐயும் கூட்டினா எவ்வளோ வரும்? 180 டிகிரி வரும். அப்போ இசட் ஈக்குவல் டு 180, இது ப்ளஸ் 135, வலதுமா கொண்டு வந்தால் மைனஸ் 135. அப்போ 180லேருந்து 135 மைனஸ் பண்ணணும். 10, 10ல் 5 கழிச்சோம்னா 5. இங்கே 1 கடை வாங்கிட்டு இல்லையா? அங்கே 7 இருக்கும். 7ல் 3 கழிச்சோம்னா 4, 1ல் 1 கழிச்சா 0 போட வேண்டாம். 45. அதாவது 180ல் 135 கழிச்சோம்னா 45 டிகிரி. இதான் என்னது? நமக்கு தேவையான இசட்டோட மதிப்பு. அதுக்கு அடுத்தது 3வது பாருங்க, இணைக்கோடுகள் இருக்கா? இது குறுக்கு வெட்டி. இந்த இணைக்கோடுகளுக்கு வெளியில் இருக்கு, ஆனால் குறுக்கு வெட்டியோட ஒரே பக்கத்தில் இருக்கு. அப்போ குறுக்கு வெட்டியில் ஒரே பக்கத்தில் அமையும் வெளிக்கோணங்களின் கூடுதலும் 180 தான். முதல்ல 2 கணக்கு பார்த்தா உள்கோணங்களின் கூடுதல் 180 தான், வெளிக்கோணங்களின் கூடுதல் 180 தான். அப்போ பாருங்க, இந்த இசட்டையும் இந்த 79ஐயும் கூட்டினா நமக்கு எவ்வளோ வரும்? 180 வரும். நமக்கு என்ன வேணும்? இசட் தானே வேணும். இசட் ஈக்குவல் டு 180, இது ப்ளஸ் 79, வலது பக்கம் வந்தால் மைனஸ் 79. அப்போ இசட் ஈக்குவல் டு 180லேருந்து 79 மைனஸ் பண்ண போகிறோம்.
0லேருந்து கழிக்க முடியாது. கடன் வாங்கினோமா 10, 10ல் 9 கழிச்சோம்னா 1. இந்த இடத்துல 7 இருக்குமா, 7ல் 7 கழிச்சா 0, இந்த 1 அப்படியே வந்துடும். அதாவது 180ல் 79 கழிச்சா 101 டிகிரி. சரியா? அடுத்தது 4வது பாருங்க. 4வது இது பாருங்க, இது இணைக்கோடு, இது குறுக்கு வெட்டி. இணைக்கோடுகளுக்கு வெளியில இருக்கு, அது மட்டும் இல்லாமல் குறுக்கு வெட்டியோட ஒரே பக்கத்தில் இருக்கு. இதே நிபந்தனை தான். குறுக்கு வெட்டியின் ஒரே பக்கத்தில் அமையும் வெளிக்கோணங்களின் கூடுதல் எவ்வளவு? 180 டிகிரி. அப்போ இதில் எதை கூட்டணும் நம்ம? இந்த இடத்துல இசட் வரும். சரியா? இந்த இசட்டையும் இந்த 22 டிகிரியவும் கூட்டினா எவ்வளோ வரும்? 180 வரும். நமக்கு இசட் தான் வேணும். இசட் ஈக்குவல் 180. இது ப்ளஸ் 22 டிகிரி, இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 22 டிகிரி. அப்போ இசட் ஈக்குவல் டு 180லேருந்து எதை மைனஸ் பண்ண போகிறோம்? 22 மைனஸ் பண்ண போகிறோம். பாருங்க, கடன் வாங்கினா 10, 10ல் 2 கழிச்சோம்னா 8. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 7 இருக்கும். 7ல் 2 கழிச்சோம்னா 5, இந்த 1 அப்படியே வந்துடும். 158 டிகிரி. இதான் என்னது? நமக்கு தேவையான இசட்டோட மதிப்பு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.